பாரத இந்த தொகுதி மறுசீரமைப்பாளத்தால் மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை இருக்கிறது. அதிலும் நம்ம வந்து மீண்டும் ஒரு உரிமை போருக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் வந்து இந்த மாதிரி இந்தி மொழிக்கு எதிரான போராட்டம் நீங்கள் ஏற்கனவே இந்த முதல் ஒரு இரண்டாம் கட்ட அல்லது மூன்றாம் கட்ட இந்தி மொழி போராட்டத்தில் நீங்கள்லாம் கலந்துருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த உணர்வுகளுக்கும் இப்போது உள்ள அந்த மும்மொழி கொள்கைக்கு எதிரான உணர்வும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எப்படி பார்க்குறீங்க சார்? அது இந்த 60களில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக அந்த மூன்றாம் கட்ட போராட்டம் இருந்த அளவுக்கும் இப்போதைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களிடையே இந்திக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு அந்த டெம்போ இருக்காது தான். காரணம் என்னன்னா, இங்கே ஹிந்தி படிக்கல. நாங்கள்லாம் படிக்கிற போது நான் 1964 SSLC எழுதினேன். சரி. அப்போ ஹிந்தி கம்பல்சரி, கட்டாயம் எழுதணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஓ, SSLCயில். அப்போ ஹிந்தி படிச்சு தான் ஆகணும். எல்லாரும் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரல படிக்கணும். பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஹிந்தி படிக்கணும். சரி. ஆனால் 1968க்கு பிறகு அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கட்டாயம் எடுக்கப்பட்டு விட்டது. அதனால அதனுடைய வேகம் இப்போ இருக்கிற அன்றைக்கு இருந்த அந்த வேகம் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. ஆனால் எடுத்து சொன்னால் அதனுடைய உணர்வுகள் புரிந்து கொள்வார்கள். அன்றைக்கி நாங்கள்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்டோம். அதனால் அது கொழுந்து விட்டு எரிந்தது. போராட்டம் வெற்றி பெற்றது. அதே போல் 38 ராஜாஜி கொண்டு வந்த போதும் இருந்ததுனால அது வெற்றி பெற்று, அதை எந்த ராஜாஜி இந்தி கொண்டு வந்தாரோ அதே ராஜாஜி தமிழ்நாட்டில் 65 போராட்டத்தை ஆதரித்து இந்தி வேண்டான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்தது. ஆக ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு முறை, ஒவ்வொரு முறையும் இந்த போராட்டம் வருகிறது. அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று தான் வருகிறார்கள். இப்போவும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன கேடுகள் வரும், எப்படிப்பட்ட நிலைமை, ஏன் இது செய்கிறார்கள் என்பதெல்லாம். ஏன்னா அந்த பிஞ்சு தெரியல பசங்களுக்கு, அதனால தெரியாது. நாங்கள்லாம் படிக்கும் போது பாதிக்கப்பட்டோம், அதனால மாணவர்களே இறங்கினார்கள். இப்போ பசங்க ஹிந்தி படிக்கிறது கிடையாது, அதனால தெரியாது. இல்லை, அதான் கேட்குறேன். அதாவது அந்த முதல் 3 கட்ட அந்த இந்தி மொழி எதிர்ப்புங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரை, அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இதில் ஒரே நிலைப்பாடோடு தான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த 3வது மொழியை கட்சி பிஜேபி தவிர கொண்டு வந்த காங்கிரஸே இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் எங்களோட இருக்குது. ஆமாம், இப்போ அதான் அந்த முதல் 2 கட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த இந்தி மொழி எதிர்ப்புங்கிறது இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு, அவங்களே எதிர்க்கிறாங்க, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க. கூட்டணின்றது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட உணர்வு அதுதான்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை, இன்று வந்து 3வது மொழியாக இன்னொரு மொழியை வந்து ஏழை எளிய மாணவர்களும் கற்றுக்கொள்வதில் வந்து என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற கேள்விதான் வந்து தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் வந்து அந்த கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. நாடு முழுவதும் வந்து பல விளக்கங்கள் கொடுத்தாச்சு. மும்மொழி கொள்கையால் என்னென்ன பிரச்சனைகள் வரும். டெல்லியில் நார்த்தில் இந்தி மாநிலத்தில் இருக்கிறவன் ஒரே மொழியை படிச்சுட்டு வேலைக்கு வருவான். இங்கே 3 மொழி படிக்கணுமா? சுமை அதிகம் தானே. இதெல்லாம் விளக்கணும்னா ஒரு 10 நிமிஷம் சொல்ல முடியாது. அதுக்குரிய விளக்கங்களை மிக தெளிவாக எங்களுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்னென்ன வகையில் ஏற்படும்ன்றத மிக அருமையாக விளக்கம் தந்திருக்கிறார். எல்லோரும் கொடுத்திருக்கிறோம். எல்லா தலைவர்களும் சொல்றாங்க, தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க, தமிழ்நாட்டை அறிந்தவர்கள் அத்தனை பூரம் சொல்றாங்க. எதற்காக இப்போ வந்து இந்திய தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திணிக்கிறதுனால இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம். நாங்கள் வளர்ந்த மாநிலம்னு சொல்லிட்டு தானே எங்களுக்கு கொடுக்குற நிதியை கெடுக்கிறீங்க. கல்வியில் வளர்த்துட்டோம். ஹெல்த்தில் மெடிக்கல் ஹப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இருக்கிறது. உலகம் பூரா இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்து தமிழ்நாட்டில் தான் வராங்க. இதெல்லாம் ஒரு 50 ஆண்டு காலம் இருமொழி கொள்கையால் தானே இந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சது. தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் ஒரு 10-15 துறைகளிலே தமிழ்நாடு முதல்ல இருக்கிறதுக்கான விஞ்ஞானிகள் சந்திர மண்டலத்திற்கு போய் வெற்றிகரமாக கொடி நாட்டிட்டு வந்தவங்களாம் இருமொழி கொள்கையில் படித்தவங்க தானே. உலகம் போற்றும் அறிஞர் என்ற இந்த இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வந்து அப்துல் கலாமும் அது அந்த வழியில் வந்தவர் தானே.
எதற்காக இவங்க வந்து எங்க மேல திணிக்க பார்க்கறாங்க? ம். இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தானே. ம். யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக எங்க மொழி அழிக்கணுமா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மொழியா ஹிந்தி தான் அவங்களுடைய ஆட்சி மொழி, அவங்க தாய்மொழியா? ம். பீகார் பேசுகிறவங்க, பீகாரில் ஹிந்தி இருக்கிறது, அதுதான் அங்கே ஹிந்தி தான் அவங்க தாய்மொழியா? இந்த அதே மாதிரி தமிழ் ஆகிடும். ம். தமிழ் அழிஞ்சிடும். ஆனால் தமிழ் அழிக்கணுன்றது உங்களுக்கு காரணம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ். இந்த லாங்குவேஜை அழிக்கணுன்ற எண்ணத்தோடு செயல்படுவதாக தான் எங்களுக்கு தோணுது. ம். ஒரு இந்தி மும்மொழி கொள்கையை கொண்டு வரதுனால எல்லாருக்கும் வேலை கிடைச்சிரு போதா? ஹிந்தி படித்தாதான் வேலை என்று சொல்கிறான். ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். ம். ம். உடனே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோம், பீகாரில் இருக்கிறோம், சென்னைக்கு தான் பிழைக்க வர்றான். ம். இங்கே இருக்கிறவங்க யாரும் போய் அங்கே வேலைக்கு தேடி போகல.